விஜயம். அத்தியாயம் 31. விக்ரம சோழன். வசந்த காலம் கடந்து கார்காலமும் முடியும் தருவாயில் குலோத்துங்க சோழ சக்கரவர்த்தி தலைமையில் ஆலோசனை கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பல திங்களாகவே சக்கரவர்த்தி தலைநகரில் இல்லாதிருந்ததாலும் சோழ நாட்டில் தஞ்சையிலும் குடந்தையிலும் கோயில் திருவிழாக்களிலும் திருப்பணிகளிலும் கவனம் செலுத்தியிருந்ததால் நாட்டின் வட எல்லையை சரியாக நிர்வகிக்க முடியவில்லை. தனது முப்பாட்டனார் ராஜராஜ சோழ சக்கரவர்த்தி ஆட்சி செய்த நிலப்பரப்பை விட இப்போது அதிகமாக ஒரு குடையின் கீழ் அரசாட்சி நடப்பது சோழ நாட்டு மக்களுக்கு பெருமிதமான விஷயம். அதனால் திருவிழாக்களுக்கும் கொண்டாட்டங்களுக்கும் குறைவில்லை. சக்கரவர்த்தி தங்கள் பகுதிக்கு விஜயம் செய்ய வேண்டும் என்று சிற்றரசர்களும் பொதுமக்களும் போட்டி போட்டுக்கொண்டு அழைப்பார்கள். அப்படி அவர்கள் அழைக்கும் போது தட்டி கழிப்பது சரியாக இருக்காது என்பதால் சக்கரவர்த்தி தலைநகராக இருக்கும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு சேர ஒரு திங்கள் கூட இருக்க இயலவில்லை. அதே சமயம் சக்கரவர்த்தி எங்கிருந்தாலும் நாட்டு நடப்புகளையும் அக்கம் பக்கம் நாடுகளில் நடக்கும் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்வதில் விருப்பமுடையவராக இருப்பதால் ஒற்றற்படையும் பலமுள்ளதாகவே வைத்திருந்தார் சக்கரவர்த்தி. சமீப காலங்களில் கலிங்க நாடுகளிலிருந்து வரும் செய்திகள் சக்கரவர்த்திக்கு அவ்வளவாக திருப்தி அளிப்பதாக இல்லை. கருணாகர தொண்டைமானை கலிங்க நாட்டிற்கு அனுப்பி அங்கு சிறையில் இருந்த வணிகர்களையும் தமிழர்களையும் மீட்டதே அனந்தவர்மனுக்கு சரியான தண்டனை வழங்கியது போல்தான். தென்கலிங்க பீமனின் நடவடிக்கையும் சரியானபடி இல்லை. அவனுக்கும் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று தோன்றியது சக்கரவர்த்திக்கு. எதற்கும் அமைச்சர்களுடனும் படை தலைவர்களுடனும் ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்று நினைத்து ஆலோசனை கூட்டமும் ஏற்பாடாகியிருந்தது. ஆனால் இடையில் கோயில் பணிகள் இருந்ததால் உடனடியாக நடத்த முடியவில்லை. ஆலோசனை மண்டபத்தில் உயர்ந்த ஆசனத்தில் சக்கரவர்த்தி குலோத்துங்க சோழர் அமர்ந்திருக்க இரு புறங்களிலும் அமைச்சர்களும் படைத்தலைவர்களும் அமர்ந்திருந்தனர். வலதுபுறத்தில் முதலில் அமர்ந்திருந்தவன் 16 வயது நிரம்பிய இளம் வாலிபன். முகத்தில் மீசை அரும்ப தொடங்கியிருந்தது. அமைச்சர்களும் படைத்தலைவர்களும் அமர்ந்திருந்த ஆலோசனை கூட்டத்தில் அந்த இளம் சிறு வயது வாலிபன் யார்? அவனது கைகளும் கால்களும் திடமாக இருப்பதை பார்த்தால் அரண்மனை சுக போகங்களில் திளைத்தவன் போல இல்லை. வாட்பயிற்சி, குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், மல்யுத்த பயிற்சி என்று பல வகை போர் கலைகளை பயின்றவன் என்பது புலனாகிறது. அவனது கண்களில் தெரியும் தீட்சண்யம் வில்வித்தையில் அர்ஜுனன் போன்றவன் என்பது தெரிகிறது. அவனது முக ஜாடை எங்கேயோ பார்த்தது போல தோன்றுகிறதே. குலோத்துங்க சோழரின் பாட்டனாரும் சோழ சாம்ராஜ்யத்தை கடல் கடந்து விரிந்து பரவிய ராஜ்யமாக்கிய ராஜேந்திர சோழ தேவரின் முகஜாடையும் அவ்வாலிபன் முகத்தில் பொலிகிறதே. அந்த வாலிபன் தான் குலோத்துங்க சக்கரவர்த்தியின் புதல்வனும் பட்டத்து இளவரசனுமாக இருப்பவனும் பிற்காலத்தில் சோழ சக்கரவர்த்தியாக பட்டமேற்று சோழ ராஜ்யத்தை உன்னத நிலைக்கு கொண்டு சென்றவனும் அக்காலத்தில் புலவர் பெருமக்களால் பலவாறு புகழப்பெற்று விக்ரம சோழனுலா என்ற அழியா காவியத்தின் கதாநாயகனுமான விக்ரம சோழன். தத்தி தத்தி நடைபயிலும் போதே கத்தியை ஊன்றி நடைபழகியவன் விக்ரமன். எழுதுவதற்கும் படிப்பதற்கும் கல்வி கற்ற காலங்களிலேயே ஆட்சியை பற்றியும் அரசாங்கத்தை பற்றியும் பயின்றவன் அவன். கூட்டத்தில் பேசிய அமைச்சர்களும் படைத்தலைவர்களும் ஒரே கருத்தையே முன்வைத்தனர். அது என்னவென்றால் நாட்டின் வடபுறத்தில் கட்டுக்காவலை பலமுள்ளதாக செய்ய வேண்டும் என்பதுதான். கூட்டத்தில் கலந்து கொண்ட கருணாகர தொண்டைமான் பணிவுடன் எழுந்து தனது எண்ணத்தை வெளிப்படுத்தினான். பேரரசே, இங்கு ஆலோசனை தெரிவித்த அமைச்சர்களும் படைத்தலைவர்களும் கூறிய கருத்துக்கள் எல்லாமே வடவெல்லையில் நமது படைபலத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் பலப்படுத்த வேண்டும் என்பதே. என்னுடைய கருத்தும் அதேதான். வடகலிங்க மன்னன் அனந்தவர்மனும் தென்கலிங்க மன்னன் பீமனும் நம்மை நேரடியாக எதிர்க்க துணிவில்லாதவர்கள். ஆனாலும் சோழ நாட்டிற்கு ஏதாவது தொல்லை கொடுக்க முடியுமா என்று சமயம் பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். நமது தலைநகரத்திலிருந்து கலிங்க நாடுகள் வெகு தொலைவில் உள்ளதால் அங்கு நடப்பவைகளை கண்காணிக்கவும் வட எல்லையை காப்பதற்கும் பேரரசே நேரடியாக அரசாட்சி புரிவது போல உங்கள் பிரதிநிதியாக பட்டத்து இளவரசரும் உங்கள் திருக்குமாரரும் ஆகிய விக்ரம சோழர் வேங்கி நாட்டு அரசாட்சியை ஏற்று நடத்திட வேண்டும். இளம் வயதுடவராக இருப்பினும் கல்வி கேள்விகளிலும் அரசாட்சி நிர்வகிப்பதிலும் வீர தீரத்திலும் சிறந்த விக்ரம சோழர் அப்பகுதியில் இருந்தால் வடபகுதியில் எவ்வித குழப்பமும் கலகங்களும் ஏற்படாது. கலிங்க மன்னர்களையும் ஒரு கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் என்றான் கருணாகர தொண்டைமான். கருணாகரனை தொடர்ந்து முதலமைச்சரும் அதே கருத்தை வற்புறுத்தினார். சக்கரவர்த்தி தனது குமாரன் விக்ரம சோழனை வேங்கி நாட்டு அரச பிரதிநிதியாக நியமனம் செய்வதற்கு தயங்கினார். எவ்வளவு நாட்கள்தான் பட்டத்து இளவரசன் அரண்மனையிலேயே கழிக்க முடியும்? வேங்கி நாட்டின் அரச பிரதிநிதியாக அமர்ந்து அரசாட்சியும் நிர்வாகத்தையும் தெரிந்து கொள்வதில்
பட்டத்து இளவரசனுக்கும் நல்ல பாடமாக அமையும் தானே. தமது காலத்திற்கு பிறகு பறந்து விரிந்த சோழ நாட்டை முழுவதுமாக ஆள பிறந்த விக்ரமனுக்கு இப்போதிருந்தே பயிற்சி கொடுத்தால் நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் இளவரசனை பிரிந்து எப்படி இருக்க முடியும்? அதுவும் வயதில் சிறியவன். இப்படி பலவாறு யோசனை செய்த சக்கரவர்த்தி இறுதியில் விக்ரம சோழனை வேங்கி நாட்டின் அரச பிரதிநிதியாக அமர்த்த உத்தரவிட்டார். விக்ரம சோழனுக்கு உறுதுணையாக ஒரு பெரும் படையை அங்கே நிலைநிறுத்துவதற்கும் அவனுடன் நிர்வாகத்தில் உதவுவதற்கும் கருணாகர தொண்டைமானை சிறிது காலம் வேங்கி நாட்டில் இருக்குமாறும் பணித்தார். முதலமைச்சரிடம் ஆஸ்தான ஜோதிடரிடம் நல்ல நாள் பார்த்து பட்டத்து இளவரசன் வேங்கி நாட்டிற்கு புறப்படுவதற்கு ஏற்பாடு செய்யுமாறு சக்கரவர்த்தி கூறினார். அத்துடன் சபை கலைந்தது. சக்கரவர்த்தியிடமும் இளவரசன் விக்ரமனிடமும் விடை பெற்று கொண்ட கருணாகரன் தன் குதிரையில் ஏறி திருநிறையூருக்கு விரைந்தான். மணவாளினியும் அவளது பெற்றோர்களும் பெரும் சோகத்தில் ஆழ்ந்திருந்தனர். மணவாளினியின் கவலை அளவிட முடியாத அளவில் இருந்தது. தனது சகோதரன் மாரவர்மன் பிரிந்து சென்று பல திங்களாகிவிட்டன. வெகு சீக்கிரத்தில் திரும்பி விடுவான் என்று நினைத்ததற்கு மாறாக வெகு நாட்களாகியும் கலிங்க நாடு சென்றவன் திரும்பவில்லை. எங்கே போனான் என்று தெரியவில்லை. கருணாகரன் மணவாளினியின் இல்லத்துக்கு வந்து ஆறுதல் கூறிவிட்டு சென்றும் பல திங்கள் ஆகிவிட்டன. கருணாகரனும் அதற்கு பின்பு வரவில்லை. இவ்வளவு காலம் மாரவர்மன் திரும்ப வரவில்லை என்றால் அவன் ஏதாவது ஆபத்தில் சிக்கியிருப்பானோ? எதிரி நாட்டில் ஒருவேளை சிறையில் அடைத்திருப்பார்களோ? எதிரி நாடுகளில் சோழ நாட்டினர் மீது கடுமையான தண்டனைகளை விதிப்பதாக பராபரியாக கேள்விப்பட்டிருக்கிறாள் மணவாளினி. கை கால்களை வெட்டி முடமாக்குவதும் நாவை துண்டித்து ஊமையாக்குவதும் செவிடாக்குவதுமாக விதவிதமான சித்திரவதைகளை மாரவர்மன் அனுபவிக்க நேரிட்டதோ? இந்த எண்ணங்கள் எல்லாம் மணவாளினியை தாக்கி அவளை உள்ளம் குமரச் செய்தன. வயதான பெற்றோர்களுக்கு தங்கள் செல்வ புதல்வன் ஏன் திரும்பி வரவில்லை என்ற கவலை. அரசாங்க காரியமாக சென்றவன் அவனை பற்றிய அக்கறை கொண்டுள்ள கருணாகர தொண்டைமானிடம் ஓரளவு நம்பிக்கை கொண்டிருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல அந்த நம்பிக்கையும் குறையத் தொடங்குவது இயற்கை அல்லவா? மணவாளினி தன் மனதிற்குள் ஒரு தீர்மானம் செய்து கொண்டாள். அடுத்த முறை கருணாகரன் தன் சகோதரனுடன் வந்தால் மகிழ்ச்சி. கருணாகரன் மட்டுமே ஆறுதல் கூறுவதற்கு வந்தால் அவரை சும்மா விடக்கூடாது. காஞ்சி அரசரிடம் தன்னையும் கலிங்க நாட்டிற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்க வேண்டும். தன் சகோதரனை பார்க்கும் வரை உணவு உட்கொள்ள மாட்டேன், உறங்க மாட்டேன் என்று தீர்மானமாக கூறிவிட வேண்டும். இப்படி தீர்மானித்து மனதில் உறுதி கொண்ட மணவாளினி கருணாகரனின் வரவுக்காக வழிமேல் விழி வைத்து ஒவ்வொரு நாளும் காத்திருந்தாள். ஏதாவது ஒரு குதிரை குளம்புலி சத்தம் கேட்டாலே ஓடோடி வந்து பார்த்து ஏமாந்து நின்ற சம்பவங்கள் தான் அதிகமானதே தவிர கருணாகரனும் வருவதாக தெரியவில்லை. இனியும் கருணாகரனின் வருகைக்காக காத்திருக்க முடியாது. தானே கலிங்கம் சென்று மாரவர்மனை பற்றி விசாரித்தால் என்ன என்று தோன்றவே தன் தந்தையிடம் மணவாளினி மெல்ல பேச்சை ஆரம்பித்தாள். தந்தையே, சகோதரன் கலிங்க நாடு சென்று பல திங்களாகிவிட்டன, இன்னமும் வரவில்லை. மாரவர்மனுக்கு என்ன நேரிட்டதோ என்று நெஞ்சம் பதைக்கிறது. காஞ்சி அரசர் நமக்கு ஆறுதல் கூறிவிட்டு சென்று விட்டார். மாரவர்மனை பற்றி உறுதியான தகவல் ஒன்றுமே கூறாமலே சென்று விட்டார். இந்த நிலையில் நானே கலிங்க நாடு சென்று என் சகோதரனை கண்டுபிடிக்கும் வேலையில் இறங்க போகிறேன். அதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும். மகளே, எங்களுக்கும் மாரவர்மனை பற்றிய கவலை உள்ளது. உன்னை தனியே அவ்வளவு தொலைவிற்கு அனுப்ப நாங்கள் சம்மதிக்க மாட்டோம். நானும் உன் தாயும் உடன் வருவதற்கும் தயங்க மாட்டோம். இருப்பினும் இன்னும் சில காலம் பொறுத்து பார்க்கலாம் என்பது என் எண்ணம். தந்தையே, எவ்வளவு காலம்தான் பொறுத்து கொள்ள முடியும்? அதுவும் தவிர கலிங்க நாடுகளில் சிறைப்பட்டவர்களை கடுமையாக தண்டனைக்கு உள்ளாக்குவார்கள் என்று கேள்விப்பட்டேன். ஒருவேளை சகோதரன் சிறைப்பட்டிருந்தால் உடனடியாக ஏதாவது முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? மணவாளினி, உன் சகோதரன் நீ நினைப்பது போல எளிதில் சிறைப்பட்டிருக்க மாட்டான். அவனது திறமைகளை குறைத்து மதிப்பிடாதே. போர் திறமையிலும் வீர தீரத்திலும் அவன் குறைந்தவன் அல்ல. காலம் காலமாக வீர பரம்பரையில் உதித்தவன் மாரவர்மன். இவ்வாறு மணவாளினியின் தந்தை கூறிய போது அவரது முகத்தில் பெருமிதம் தவழ்ந்தது. மணவாளினி சமாதானமாகவில்லை. தந்தையிடம் கலிங்க நாட்டுக்கு செல்லத்தான் வேண்டும் என்று வற்புறுத்த தொடங்கினாள். அப்போது வீட்டு வாசலில் குதிரையிலிருந்து இறங்கி வந்தான் கருணாகரன். தந்தையிடம் பேசி கொண்டிருந்த மணவாளினி பேச்சை நிறுத்திவிட்டு குதிரையின் குளம்புலி சத்தம் கேட்டவுடனே வாசலுக்கு வந்தவள் கருணாகரனை பார்த்தவுடன் முகம் மலர்ந்தாள். ஆனால் அவன் தனியாகத்தான் வந்திருக்கிறான், தனது சகோதரனை அழைத்து வரவில்லை என்று உணர்ந்தவுடன் அவளது முகம் மாறியது. இருப்பினும் முகத்தை மலர்ச்சியுடன் வைத்துக்கொண்டு கருணாகரனை வீட்டிற்குள் அழைத்தாள். கூடத்தில் அமர்ந்திருந்த மணவாளினியிடம் தந்தையிடம் வணக்கம் தெரிவித்துவிட்டு அங்கிருந்த ஆசனத்தில் அமர்ந்தான் கருணாகரன்.
கருணாகரனை புன்முறுவலுடன் வரவேற்ற மணவாளினியின் தந்தை அவனிடம், காஞ்சி அரசே, ஏதாவது நல்ல செய்தி உண்டா? என் புதல்வன் மாரவர்மனிடமிருந்து தகவல் ஏதாவது வந்ததா என்றார். ஐயா, நல்ல செய்தியுடன் விரைவில் உங்களை மறுபடியும் சந்திப்பேன். இன்றே நான் வேங்கி நாட்டிற்கு செல்கிறேன். அங்கிருந்து வீரர்களை நாலாபுறமும் அனுப்பி மாரவர்மன் எங்குள்ளான் என்பதை அறிந்து அவனை கையோடு அழைத்து வர ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று கூறிய கருணாகரன், சக்கரவர்த்தியின் கட்டளைகளை பற்றியும் வேங்கி நாட்டிற்கு வீரர்களை நடத்தி செல்லும் பணி வழங்கப்பட்டிருப்பதையும் கூறி எப்படியும் மாரவர்மனை கண்டுபிடித்து வருவதாகவும் தெரிவித்தான். மாரவர்மனின் தந்தைக்கு கருணாகரனின் வார்த்தைகளில் நம்பிக்கை பிறந்தது. ஆனால் மணவாளினிக்கு கருணாகரனின் வார்த்தைகளில் திருப்தி ஏற்படவில்லை. எனவே மணவாளினி, ஐயா, நீங்கள் அங்கு செல்லும் போது என்னையும் எங்கள் பெற்றோரையும் அழைத்து செல்லுங்கள். முடிந்த வரையில் நாங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து என் சகோதரரை தேடும் பணிகளில் ஈடுபடுகிறோம் என்றாள். மணவாளினிக்கு தன் சகோதரனை உடனே காண வேண்டும், அதே சமயத்தில் கருணாகரனுடன் சேர்ந்து சிறிது காலம் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதை உணர்ந்த கருணாகரன் மெல்ல சிரித்தான். பிறகு, மணவாளினி, உன்னையும் உன் பெற்றோர்களையும் அழைத்து செல்வதில் எனக்கு மகிழ்ச்சிதான். ஆனாலும் தொலைவு மிகவும் அதிகமாயிற்றே, சிரமமாகவும் இருக்கும். அதனால்தான் சற்று யோசிக்கிறேன் என்றான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.